எம்ப்ளாய்ஸ் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதுல நம்ம ஒன்னொன்னா அனலைசிஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தலாம். இந்த கம்பெனியோட ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கும்போது இங்க குறைச்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 20,000 பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் 19,755 பேர் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. அதாவது நம்ம Q1 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் 6,13,000 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5,93,000 சில்லறதான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 19,755 பேர் பார்த்தீங்கன்னா வெளியில அனுப்பப்பட்டிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. மேபி பார்த்தீங்கன்னா இல்ல அட்ரிஷன் ரேட்லாம் நம்ம சொல்லுவோம். அட்ரிஷன் ரேட்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த எம்ப்ளாய்ஸை ரீடைன் பண்ணிக்கிறது. அதுவுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. 13.8 இருந்தது. இப்போ 13.3 தான் இருக்கு. ஸோ ஒருவேளை இங்க வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு போறாங்களா இல்ல அப்படின்னா வாலண்டரி எக்ஸிட் போயிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இது தெரியல. பட் ஆனா டோட்டலா ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. இந்த கம்பெனி சொன்னது குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 2% தான் சொன்னாங்க. அதாவது 12,000 பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா குறைஞ்சிருக்கிறது 20,000 பேரா இருக்கு. இதுக்கு NITES அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இது எம்ப்ளாயிஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அக்யூசேஷன் இவங்க மேல வைக்கிறாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இப்ப 8,000 பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்ல போறாங்க, அதுக்கான ஆன்சர் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க 20,000 பேரை வெளியே அனுப்பிச்சிருக்கிறதுன்றது இவங்களுக்கு ஜஸ்ட் நம்பர்ஸா தான் இருக்கு. பட் ஆனா அதுல 20,000 மக்களோட குடும்பம் இருக்கு. அது சுத்தி இருக்க ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மூலமா பலன் பெற்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க் ஃபோர்ஸை பத்தியே நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த NITES அமைப்பு மூலமா பார்த்தீங்கன்னா எழப்பட்டிருக்கு. பட் ஆனா ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸா அப்படின்னா அந்த Q2 ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அண்ட் தென் ரெவன்யூமே பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் 1.4% ஏறி இருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2.4% ஏறி இருக்கு. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது பினான்சியலா 2025 Q2 நெட் ப்ராஃபிட் 19,900 கோடியா இருந்தது. இப்போ 12,000 சில்லற கோடி இருக்கு. ஸோ 1.4% அப்ல இருக்கு. இங்க ரெவன்யூ அப்படின்னா 64,000 சில்லற கோடி ரூபாய் இருந்தது போன வருஷம். இப்போ 65,000 சில்லற கோடி ரூபாய் இருக்கு. 2.4% அப்ல இருக்கு. ஸோ இங்க பிசினஸா பார்த்தோம்னா எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. பிளாட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்த்தா அதிகமா இருக்கு. இதுக்கான ரீசன்ஸும் மேபி இந்த 20,000 பேர் வேலையை விட்டு அமிச்சாங்கல்ல அந்த மார்ஜின் அந்த ஒரு கேஷ் அவங்க இங்க கொடுக்க வேண்டிய எம்ப்ளாய்க்கான காஸ்ட் வச்சு இங்க மேபி மேட்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸா பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா இல்ல. அந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட CEO என்ன சொல்றாரு அப்படின்னா வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா AI வச்சு லீட் பண்ணி போற ஒரு பெரிய டெக் கம்பெனியா நம்ம தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்காக நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி இன்னும் ப்ரெஷர்ல இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க எம்ப்ளாய்ஸ் எல்லாம் குறைக்கிறாங்க, காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. அதே எடுத்துட்டு இவங்களோட மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதாவது இவங்களோட ரெவன்யூல பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதாவது மேட்ச் பண்றாங்க. இந்த வருஷமும் போன வருஷமும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அப்படி அதிகமா இருக்கணும் அப்படின்னா எம்ப்ளாய்ஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சி அவங்களுக்கு தர வேண்டிய காஸ்ட் எல்லாம் எல்லாமே எடுத்துட்டு இங்க போட்டு மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த கம்பெனி பிசினஸ் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லோன் புக்லயோ இல்ல அப்படின்னா அந்த ஆர்டர் புக்லயோ பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி தெரியல. அந்த ஆர்டர் புக்ன்றது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனா குறையவும் இல்லை அப்படின்றதான் உண்மையா இருக்கு. ஸோ இன்னமும் IT செக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்சடா தான் போயிட்டு இருக்கு. என்ன ஒரு க்ளூனே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியல. அண்ட் இந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் தர போறாங்க. 11 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு தர போறாங்க. அக்டோபர் 15ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா இருக்கு. பே அவுட் டேட் 4ஆம் தேதி இருக்கு. அப்படின்னா நமக்கு 4ஆம் தேதி இந்த 11 ரூபான்றது கிடைச்சிடும். TCS ஷேரை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா. ஸோ இன்னமும் இந்த கம்பெனி இன்னும் வாலடைலா தான் இருக்கு. இன்னமும் இந்த ஸ்டாக் நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கான ரீசன்ஸ் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நீங்களே கன்சிடர் பண்றதா இருந்தா 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போலாம். LG கம்பெனியோட IPO நேத்தோட முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 54ல இருந்து 55 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. டாடா கம்பெனியோட IPO கம்பேர் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா பெரிய சப்ஸ்கிரிப்ஷனா தான் இருக்கு. அதே நீங்க பிரைஸ் பேண்டா வச்சிருக்குது 1,080 ரூபாயில இருந்து 1,140 ரூபா பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுல நம்ம அந்த 1,140 ரூபா எடுத்தோம் அப்படின்னா அங்க இருந்து கிரே மார்க்கெட் பிரீமியமா இப்ப இருக்க அமௌண்ட் 300 சில்லறையில இருக்கு. ஸோ இங்க இருக்கிற அமௌண்டான அந்த 300 சில்லறை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 1,400ல இருந்து 1,500 ரூபாய் பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்க லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க பெர்சன்டேஜ் வைஸா வரும்போது 30% கிட்ட பிரீமியம்ல லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இவங்க சொல்ற அமௌண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியமா இருக்க அமௌண்ட் 365 ரூபாய் சொல்றாங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்டா இருக்குது. ஸோ இது 32% லிஸ்டிங் எனக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. அண்ட் இந்த கம்பெனி உண்டா IPO மாதிரி இங்க உண்டா IPO லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டவுன்ல திரும்ப ஏறுமான்றதுலாம் என்ன எதுனா தெரியல. பட் ஆனா இங்க ஓவர் பிரைஸ் தான் லிஸ்ட் ஆகுது. ஸோ லிஸ்டிங் எனக்காக பாக்குறவங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. அண்ட் நேத்து ஒரு 3 IPO டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதோட டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரூபிகான் ரிசர்ச் IPO 51% ஓவராலா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கும். இன்னும் ஒரு மடங்கு கூட ஆகல. பட் ஆனா ஆயிடும் அப்படின்றது தெரியுது. இந்த கம்பெனி அவங்க ரைஸ் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கடன் ரீபேமெண்ட் பண்றதுக்கு நிறைய அக்விசிஷன் பண்ணிருந்தாங்க. அதுக்கான அமௌண்ட் பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் தர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியமா பார்க்கும்போது ஒரு 80 ரூபா இருக்கு. 20% லிஸ்டிங் எனக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த IPOமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு வேளை LG IPO கிடைக்கல அப்படின்னா அந்த டைம்ல பாத்துக்கலாம். அண்ட் தென் இது கூடவே ஆட் ஆன 2 கம்பெனியோட IPO பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேசப்பட்டு இருக்கு. அதுல ஒன்னு கனரா ரொபிகோ AMC IPO இருக்கு.
இன்னொன்று வந்து கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் IPO வந்து இருக்கு. ரெண்டுத்துலயுமே கிரே மார்க்கெட் பிரீமியமா வரும்போது 9% 10% கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் வந்து இருக்கு. ஸோ இந்த IPO நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம், ஒருவேளை LG IPO கிடைக்கல அப்படின்னா எந்த IPO வந்து அந்த டைம்ல வந்து லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்குமே ஓப்பன்ல இருக்க போகுது. இந்த IPOs எல்லாமே 14ஆம் தேதி வரைக்குமே மேக்ஸிமம் எல்லா IPO ஓப்பன்ல இருக்க போகுது. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன இதெல்லாம் டிசைட் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். டாடா ட்ரஸ்டோட மீட்டிங் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரைடே அன்னைக்கு நிறைய டிஸ்கஷன் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல மேஜரா வந்து இந்த டாடா சன்ஸோட போர்ட்ல வந்து யார் யார் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா டாடா ட்ரஸ்ட் தான் டாடா சன்ஸ்ல வந்து 66% ஆஃப் அந்த ஸ்டேக் கண்ட்ரோல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 66% இவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது இங்க டாடா சன்ஸ்ல தான் நிறைய வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஸோ அங்க இருக்க மேஜரான ஆபரேஷன்ஸ் வந்து அடி வாங்க கூடாது இந்த ஒரு குரூப் பிரச்சனையால. வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு, பட் ஆனா அடி வாங்க கூடாது. ஸோ அதுக்கான போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது, அந்த நாமினி யார் அப்படின்றதெல்லாம் வந்து செலக்ட் பண்ற ப்ராசஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கான டிஸ்கஷன்ல வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இறங்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து இன்டர்வென்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. அதாவது எங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கிட்டயும் வந்து ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா கிட்டயும் வந்து பார்த்தா டிஸ்கஷன் வந்து வச்சிருந்தாங்க. ஏன் இவங்க கவர்மெண்ட் கூட வைக்கணும் அப்படின்னா இங்க என் சந்திரசேகரும் சரி அண்ட் தென் இங்க நியூல் டாட்டாவும் சரி இவங்க வந்து டிஸ்கஷன் வச்சதுக்கான ரீசன் வந்து இங்க டாடா சன்ஸும் டாடா ட்ரஸ்டும் தான். இங்க கவர்மெண்டோட நிறைய ஸ்கீம்ஸ்லயும் நிறைய வந்து விஷன்லயும் வந்து பார்த்தோன்னா இங்க டாடா குரூப்பும் இன்வால்வ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் இங்க செமிகண்டக்டரோட அந்த விஷயம்ல வந்து பார்த்தோன்னா பெரிய பார்ட்டிசிபென்ட்டா வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க எதனா வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னும் போது இங்க எதனா பிரச்சனை ஆகுதுன்னும் போது இது இந்த இந்தியாவோட விஷனே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். அதனால இங்க கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனும் இருக்கும். ஏன் அப்படின்னா டாடா குரூப் வந்து எல்லா செக்டர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கா தான் வந்து இருக்காங்க. இங்க செமிகண்டக்டரா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இங்க பவர் அண்ட் தென் அதர் ரிசோர்ஸஸா இருக்கட்டும், அந்த நீங்க டெக்லயும் வந்து பார்த்தோம்னாலும் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பா வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்டர்வென்ஷன் வந்து கவர்மெண்ட் கூட வந்து பண்றாங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜோஹோவோட அரட்டை ஆப் வந்து இப்ப எல்லாரும் மதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேசப்பட்டு இருக்கு. இது 2021 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பட் ஆனா இப்பதான் அதுக்கான ட்ராக்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு ஸ்ரீதர் வெம்பு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்பா தான் வந்து பாக்குறீங்க. இதுக்கு பின்னாடி 20 வருஷத்துக்கான R&D வந்து இருக்கு. மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அந்த இதுக்கான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனா வந்து வச்சிருக்கலாம், அந்த இல்ல வீடியோ கால் ஆடியோ கால்லாம் மேக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம், அந்த ஆண்ட்ராய்ட் டிவி கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி R&D ஒர்க் வந்து இருக்கு. பட் நீங்க பார்க்கறது சிம்பிளான ஒரு ஆப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இந்த ப்ராடக்ட்ல எப்படி போகணும், அண்ட் தென் இது வந்து வாட்ஸ்அப் ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுத்துட்டு போகணுன்றது தான் இவரோட ஃபோக்கஸாவும் இருக்கு. அண்ட் இதை தாண்டி நிறைய R&D இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்க நிறைய யூஸ் பேஸ்டு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ற எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒன்று மட்டும் தான் இப்போதைக்கு ப்ராடக்ட் வந்து சக்சீட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சக்சீட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனி வந்து எப்படி ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவல் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேலியா இருக்கு. இதுல நம்ம சிப்லா, சன்ஃபார்மா, லூபின் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேலி வந்து ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ட்ரம்போட டேரிஃப்ல இங்க ஜெனரிக் மார்க்கெட்ல இங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதாவது இங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து இங்க பிராண்டடான ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க அந்த டேரிஃப் வந்து பார்த்தோன்னா இம்போசிஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த டேரிஃப் இம்போசிஷன் வரும்போது நம்மளோட இந்தியன் பிராண்டட் ட்ரக்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மி தான். இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் பிராண்டட் ட்ரக் வந்து மேக் பண்றது கொஞ்சம் கம்மி தான். ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா அதிகமாக மேக் பண்றாங்க. இங்க ஜெனரிக் ட்ரக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டேரிஃப் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி இங்க ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்து வச்சிருந்தாங்க. அது ஒன்றும் பெண்டிங்ல வந்து இருக்கு. ஸோ அண்ட் தென் அது மேபி வந்து பார்த்தோன்னா ரிலீஃபா இருக்கலாம். அது வந்து பார்த்தோன்னா போடாம வந்து விட்டுருவாங்க அப்படின்றது ஒரு நோட்டா வந்து வந்துருந்துச்சு. இதனாலே இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. இங்க யூஎஸோட விஷன் படி இங்க லோக்கலாவே வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் எல்லாமே லோக்கலா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க. இந்தியா டிபெண்டா வந்து இருக்காதீங்க. கிட்டத்தட்ட ஆனுவலா வந்து பார்த்தோன்னா $10 பில்லியன் நம்ம வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெனரிக் ட்ரக்ஸா வந்து பார்க்கும்போது அது கூட இந்தியா சைட்ல இருந்து வேணாம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இங்க யூஎஸ் கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற டிசிஷனா வந்து இருக்கு. பட் ஆனா இந்தியா தான் இப்போதைக்கு அதிகமான ஜெனரிக் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் கண்டினியூ ஆகுன்றது நல்லாவே தெரியுது. டைட்டன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வண்டரிங் ஹார்ஸ் வாட்ச் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்றாங்க. இது வந்து ஸ்டெல்லா 3.0 அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல 3 ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டரிங் ஹார்ஸ் வாட்சா வந்து இருக்கு, ஃபர்ஸ்டா இருக்கிறது. இது வந்து 1,80,000 வந்து பார்த்தோன்னா பிரைசிங் ரேஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. அடுத்த செக்மெண்டா போகும்போது ஐஸ் மெட்டாரியேட்ன்ற ஒரு வாட்ச் செக்மெண்ட் இருக்கு. இது வந்து 1,40,000 வந்து பார்த்தோன்னா பிரைசிங் ரேஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. அடுத்த செக்மெண்டா அரோரா கேலியம்ன்ற செக்மெண்ட் வந்து இருக்கு. இது வந்து 95,000 வந்து பார்த்தோன்னா பிரைசிங் ரேஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் எடிஷன் தான். 500 ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அது மட்டும் தான் அந்த லிமிடெட் எடிஷன் மட்டும் தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து இந்த வாட்ச் செக்மெண்ட்லயே வந்து பார்த்தோன்னா பெரிய மூவா வந்து இருக்கு டைட்டனுக்கு பார்க்கும்போது. அண்ட் தென் டைட்டனுமே வந்து பிரீமியம்ல இருந்து லக்ஸரி பிராண்டுக்கு வந்து பார்த்தோன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பிரீமியம் போது யார் வேணாலும் பிரீமியம் வந்து வாங்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காசு கொடுத்து யார் வேணாலும் பிரீமியம் வந்து வாங்கிடுவாங்க. பட் ஆனா லக்ஸரின்றது இங்க வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்க ஸ்டாண்டர்ட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் லெவலில் காமிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் லக்ஸரி உள்ள போவாங்க. ஸோ இங்க லக்ஸரி பிராண்ட் உள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க டைட்டன் நிறுவனமும். டாடா ஸ்டீலோட Q2 பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க இந்தியன் ப்ரொடக்ஷனா வந்து வரும்போது இந்த கம்பெனிக்கு பிளஸா தான் வந்து இருக்கு. 8% இயர் ஆன் இயர்ல growth வந்து கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா இந்தியன் ப்ரொடக்ஷன் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் அவங்க பண்ற ப்ரொடக்ஷன் நல்லாவே வந்து இருக்கு. நெதர்லாந்து ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து டிராப்ல வந்து இருக்கு. 0.6% வந்து பார்த்தோம்னா டவுன்ல வந்து ஆயிருக்கு. அண்ட் தென் ஓவராலா டாடா ஸ்டீல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்தியாவோட பிசினஸ் நல்லாவே இருக்கு. அதாவது டொமஸ்டிக் பிசினஸ் வந்து நல்லா இருக்கு. மெயினா இ காமர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர்சீஸ் மார்க்கெட்ல மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா வந்திருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தோம்னா ரிட்ரீவ் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ டாடா ஸ்டீல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஓவர் பிரைஸா வந்து இப்ப இருக்கு ஆஸ் இன்வெஸ்டரா பார்க்கும்போது. டாடா குரூப்ல இந்த ஒரு 5 ஸ்டாக்குமே ஒரு 50% கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா மாறிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனா ஒரு ஸ்டாக்கும் கீழே வந்ததுக்கான ரீசன் வந்து ஓவர் பிரைஸா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். இங்க $70 பில்லியன் இந்த வேல்யூஸ் வந்து இப்ப $20 பில்லியன் தான் வந்து இருக்கு. 70 பில்லியன்ல இருந்து 20 பில்லியன் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 பில்லியன் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் வேனிஷ் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்குது தேஜஸ் நெட்வொர்க் வந்து இருக்கு. 49% வந்து விழுந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதை நம்ம டீடைல் தான் வந்து வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதை நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்த கம்பெனியா இருக்குது ட்ரெண்ட் வந்து இருக்கு. இது வந்து 36% வந்து விழுந்திருக்கு. இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னமும் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இன்னும் விழுறதுக்கான சான்சஸ் பிரகாசமா வந்து இருக்கு. அடுத்த கம்பெனியா டிசிஎஸ் கம்பெனி வந்து இருக்கு. இது ஒரு 31% வந்து விழுந்திருக்கு. இந்த கம்பெனி இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். அடுத்த கம்பெனியா டாடா எலக்ட்ரி கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனியுமே ஓவர் பிரைஸா இருக்க ரீசனால தான் ரொம்ப வந்து விழுந்திருக்கு. இங்க இருக்க எல்லா கம்பெனிஸுமே ஓவர் பிரைஸா இருக்கிறதுனால தான் வந்து விழுந்திருக்கு. அண்ட் தென் அடுத்த கம்பெனியா வோல்டாஸ் கம்பெனி வந்துருக்கு. இது ஒரு 27% வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த 5 டாடா குரூப்போட ஸ்டாக்ஸுமே வந்து விழுறதுக்கான ரீசன் நிறைய வந்து இருந்தாலும் மேஜரான ரீசன் வந்து இந்த கம்பெனி எல்லாமே ஓவர் பிரைஸில் தான் எப்பவுமே ட்ரேட் ஆகும். டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் பிரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அது வந்து வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து விழுறது அப்பப்போ வந்து பார்த்தோன்னா நடக்கதான் செய்யும். இதுக்கான பிசினஸா வந்து நிறைய சொன்னாலும் பிசினஸ் வைஸே வந்து பார்த்தோன்னா நிறைய இங்க பிரச்சனைகள் இருந்தாலும் பட் ஆனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுறதுக்கான ரீசன் வந்து இருக்கிறது ஓவர் பிரைஸா இருக்கிற ரீசனா தான் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கம்பெனி டிமர்ஜர் ஆக போறது எல்லாருக்குமே தெரியும். இந்த டிமர்ஜர் ஆக போற அந்த நியூஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. பட் ஆனா திரும்ப இந்த கம்பெனி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு 660 ரூபாய் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இறங்க கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணிட்டே போகலாம். பட் ஆனா இங்க டிமர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் 1 ஷேர் 2 ஷேர் ஆனதுக்கு அப்புறமா இங்க வந்து பிரைஸ் உடனே ஏறிடும். சொன்னால அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றது கொஞ்சம் தப்பான விஷயமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த 2 கம்பெனி பிரிஞ்சால் கூட நம்ம வந்து இந்த ஃபோமை வந்து வைக்க தேவையில்ல. பிரிஞ்சாலுமே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேலையில தான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொறுமையா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த அக்டோபர் 14 தேதி வந்து பார்த்தோன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமௌண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா எதுலேயே வந்து வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் தான். ஸோ நம்ம வந்து பொறுமையா 1-2 போகலாம். 14 தேதி மிஸ் ஆயிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க வந்து இந்த டாடா கமர்ஷியலும் வரட்டும், டாடா பேசஞ்சரும் வந்து வரட்டும். ஸோ அந்த டைம்லயும் வந்து பார்த்தோன்னா நம்ம தனித்தனியாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்கா பிரிஞ்சு டக்குன்னு வந்து ஏறிடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பல்கெல்லாம் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண தேவை. ஸோ இன்னமும் நம்மளோட அப்ரோச் வந்து பொறுமையாவே வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டே போகலாம். சில்வர் ETF வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு 9% 10% சொல்லி சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் திரும்ப வந்து பார்த்தோன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய இருந்தது. ஸோ சில்வர் ETFல இப்போ மக்கள் எல்லாரும் குவியறதுக்கான ரீசன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாரும் இந்த கோல்டு ETFலாம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு இருக்காங்க. சேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து பார்த்தோன்னா சில்வருக்கு குறைய எங்க ETF வந்து பார்த்தோன்னா அது இம்ப்ளிகேஷன் வந்து ஆகும். ETF வந்து பார்த்தோன்னா மக்கள் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இங்க ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும்போது இங்க சில்வர் ETF வந்து ஏறுது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எல்லாரும் சொல்ற விஷயமா இருக்கு. கூட ஆட் ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. இங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸா வரும்போது இங்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க எனர்ஜிக்காக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது இந்த பேட்டரி அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நம்ம சிப்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற விஷயம் சில்வரா வந்து இருக்கு. ஸோ சில்வரோட டிமாண்ட் வந்து இங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பொறுத்தும் மாறும். ஸோ ஒருவேளை இங்க இண்டஸ்ட்ரியல் வந்து டிமாண்டே இல்லை அப்படின்னும் போது இங்க பிசினஸே வந்து நடக்கல அந்த டிமாண்டே இல்லைன்னும் போது இந்த சில்வர் பிரைஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா விலை தான் செய்யும். இது ஹிஸ்டாரிக்கலா வந்து பார்த்தோன்னா நிறைய வாட்டி நடந்திருக்கு. வலாட்டிலிட்டியா தான் வந்து இருக்கும். ஸோ இங்க இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான் பெரிய டிமாண்ட். இங்க சில்வர் ETF நம்ம பார்க்கும்போது இங்க கோல்டை விட இங்க நம்ம சில்வரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு தந்தாலுமே பட் ஆனா கோல்டுக்கான அந்த ஒரு டிமாண்ட்ன்றது பெருசா வந்து கிடையாது. இங்க மக்கள் எல்லாரும் வாங்குறது அண்ட் தென் இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறது அண்ட் தென் கோல்டு வந்து பார்த்தா ஷார்டேஜா இருக்கு அப்படின்னா இதை பொறுத்து தான் அங்க டிமாண்ட் வந்து இங்க வந்து மாறும். சில்வர் ETFல இங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமா தான் இருக்கும். நீங்க சில்வர் ETF கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஸோ பட் ஆனா கோல்டு கூட ட்ராக் ஆயிட்டு வருமானு கேட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். பட் ஆனா கோல்டுன்றது கொஞ்சம் ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஸோ நீங்க சில்வர் கன்சிடர் பண்ணாலும் ஓகே, கோல்டு கன்சிடர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அது ரெண்டுமே வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணிட்டே வாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல இது ஒரு பர்சன்டேஜா ஒரு வந்து ஆட் ஆன் பண்ணி வைப்போம். ஒரு 10-20% வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறதுல தப்பே வந்து இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல உங்களை வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.